நம்ம போனை சார்ஜ் பண்ணும்போது 0 to 80 செம சீக்கிரமா வந்துடும். ஆனா அதுவே 80ல இருந்து 100 போறதுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இதை புரிஞ்சுக்க நம்ம ஆட்டம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ஆட்டம்ல முக்கியமான ரூல் என்ன தெரியுமா? அதோட சென்டர்ல ஒரு புரோட்டான் இருந்தா சுத்தி ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கணும். எப்பவுமே புரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலா இருக்கணும். இந்த ஈக்குவலா இருக்க தன்மையை ஆட்டம் எப்பவுமே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆட்டம்ல 2 புரோட்டான் இருக்கு, ஆனா 3 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க எலக்ட்ரானை அந்த ஆட்டம் வெளியே தள்ள ட்ரை பண்ணும். இதுவே 2 புரோட்டான் இருக்கு, ஆனா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் அந்த ஆட்டம் சுத்தி வருதுன்னா, இன்னொரு ஒரு எலக்ட்ரான் வெளியே இருந்து ஆட்டம்குள்ள இழுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பேட்டரிக்கு வருவோம். பேட்டரியில நெகட்டிவ் சைட்ல இருக்கிற ஆட்டம்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். பாசிட்டிவ் சைட்ல இருக்கிற ஆட்டம்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருந்தா நம்ம ஹோல்ஸ்னு சொல்லுவோம், இல்ல கேப்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எதனா ஒரு ஒயரை வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணா நெகட்டிவ்ல இருக்க எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்து இந்த பாசிட்டிவ்ல இருக்கிற ஹோல்ஸ்ல ஃபிட் ஆகும். ஓகேங்களா? பட் ஏன் சார்ஜ் போட போட இது வந்து ஸ்லோவா நடக்குதுன்னா, இதுக்கு ஒரு கார் பார்க்கிங் லாட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கார் பார்க்கிங் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா காரை விட்டு சீக்கிரம் வந்துரும். ஆனா டைம் ஆக ஆக பார்க்கிங் ஃபுல் ஆகும். ஃபுல் ஆக ஆக பார்க் பண்ண டைம் ஆகும் இல்லையா? இதே ரீசன் தான்.